முக்கியமான கதை ரெண்டு கேட்டீங்க. முகிரியாருடைய கதை மிக அருமையான கதை. நம்முடைய ஆறுமுகாச்சாரியார் மிக பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஐயா வந்து கதை அல்லது கவிதைனாரு. இவர் கதைன்னு பேர் கொடுத்துட்டு அதுல 4 பாட்டை பாடிட்டாரு. ஒரு கதைக்கு பதிலாக 3 கதையை சொல்லிக்கிட்டாரு மிக திறமையாக. அவருக்கு நாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தெரியும். என்னுடைய கதை வந்து அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிக சாதாரணமான கதை தான். பிடிக்குமா பார்க்கலாம். அந்த கதையின் தலைப்பு சேவல் கட்டு. உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் இருக்க தாமரைப்பட்டி ஜமீன் அரண்மனை. காலை 8 மணி. சிற்றுண்டி அருந்திய பின் ஜமீன்தார் முருகேச பூபதி வரவேற்பறையில் சாவகாசமாக அமர்ந்து கொண்டு அன்றைய தினசரியை படித்துக் கொண்டிருந்தார். அப்போது எஜமான் கும்பிடுறனுங்க என்ற குரல் கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தார். அரை வாயிலுக்கு வெளியே அரண்மனை பணியால் முத்தன் இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு குனிந்து கைகூப்பி நின்று கொண்டிருந்தார். என்னடா என்று ஜமீன்தார் அதிகார துணியில் கேட்டார். எஜமான், நம்ம உள்ளூர் கட்டுக்கு சின்ன கொம்மனை கொண்டு வந்திருக்காங்க. சின்ன எஜமானும் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்காங்க என்றான் பணிவுடன். என்னடா சொல்ற? படித்துக் கொண்டிருந்த செய்தித்தாளை வீசிவிட்டு கோபமா எழுந்தார் ஜமீன்தார். நெசந்தானுங்க எஜமான் என்று உறுதியுடன் சொன்னான் முத்தன். பெரிய கொம்பனையும் கட்டுக்கு கொண்டு போக சொல்லுடா. டிரைவரை கார் எடுத்து வர சொல் என்று கர்ஜித்தவாறு எழுந்தார் ஜமீன்தார். கோவை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஜமீன் தாமரைப்பட்டி ஜமீன். அதை சுற்றி இருந்த 18 கிராமங்களும் அதற்கு கட்டுப்பட்டவை. அதன் ஜமீன்தாராக இருந்தவர் வெற்றிவேல் பூபதி. கோவை மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் அவரும் ஒருவர். ஜமீனுக்கு ஏராளமான நிலபலன்கள் இருந்தன. அதற்குட்பட்ட 18 கிராமங்களிலும் அவர் வைத்ததுதான் சட்டம். எந்த வழக்கம் போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ போகாது. அவருடைய தீர்ப்பே இறுதியானது. அனைத்து கோவில்களிலும் அவருக்கே முதல் மரியாதை. அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர்கள் போட்டி போடுவார்கள். அவர் சொல்லும் வேட்பாளருக்கே மக்கள் தவறாது வாக்களிப்பார்கள். அமைச்சர், எம்எல்ஏ யார் வந்தாலும் ஜமீன் அரண்மனைக்கு வந்து மரியாதை நிமித்தம் அவரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் ஜமீன்தார் செய்து வந்தார். எத்தனையோ நிர்பந்தங்கள் வந்தாலும் அவர் தேர்தலில் நிற்க எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேரவோ முன்வரவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் திடீரென்று ஜமீன்தார் வெற்றிவேல் பூபதி மாரடைப்பு வந்து இறந்து விட்டார். முருக பூபதி இறந்து விட்டார். ஜமீன்தாருக்கு 2 ஆண் பிள்ளைகள். மூத்தவர் முருக பூபதி, இளையவர் முகுந்த பூபதி. முருகேச பூபதியின் மனைவி ருக்மணி தேவி முல்லைப்பாடி ஜமீன்தாரின் மகள். அவர்களுக்கு 7 ஆண்டு ஆகியும் குழந்தைகள் இல்லை. இளையவர் முகுந்த பூபதியின் மனைவி சாந்தா தேவி, அவரும் ஒரு ஜமீன்தார் மகள். அவர்களுக்கு 3 வயதில் விஜய் என்ற ஆண் குழந்தை இருந்தது. தம்பி குழந்தையே முருக பூபதியும் அவர் மனைவியும் தங்கள் பிள்ளையாக எண்ணி செல்லமாக வளர்த்து வந்தார்கள். ஜமீன்தார் வெற்றிவேல் பூபதி மறைந்ததும் ஜமீன் பொறுப்புகள் அனைத்தும் முருக பூபதியை வந்தடைந்தன. முகுந்த பூபதி அண்ணனுக்கு உதவியாக இருந்தார். மறைந்த ஜமீன்தாருக்கு கொடுத்த அத்தனை மரியாதையும் கௌரவமும் முருக பூபதிக்கும் ஜமீன்தாரணி என்ற முறையில் அவருடைய மனைவிக்கும் மக்கள் கொடுத்தனர். முதலில் இதை பற்றி கவலைப்படாமல் இருந்த சாந்தா தேவியின் மனத்தில் நாளாக பொறாமை வலுக்க தொடங்கியது. பெரியவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை தன் கணவனுக்கும் தனக்கும் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தால் கணவனிடம் வெளிப்படுத்தினால் முதலில் அதை அலட்சியம் செய்த முகுந்த பூபதி தொடர்ந்து மனைவியின் தூண்டுதலால் பொறாமை உணர்வு அவனுடைய உள்ளத்திலும் வேர் விட்டு எழுந்தது. முருகேச பூபதியிடம் சென்று சொத்தில் தனக்குரிய பாகத்தை கேட்குமாறு சாந்தா தொடர்ந்து வற்புறுத்தி நச்சரித்தாள். முதலில் தயங்கிய முகுந்த பூபதி வேறு வழியின்றி அண்ணனிடம் சென்று அண்ணா, எந்த வேலையும் இல்லாமல் அரண்மனையில் சும்மா இருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சொத்தை பிரித்து கொடுத்தால் தனியாக போய் பொறுப்போடு அதை கவனித்துக் கொண்டு குடும்பத்தையும் கவனிக்க வசதியாக இருக்கும் என்று மென்று விழுங்கினான். என்னடா தம்பி கேட்கிற? உனக்கு தனியா போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இங்கு என்ன குறை? இந்த சொத்து முழுவதும் உன் பிள்ளைக்குத்தானே. பாகத்தை பிரித்தால் நம் ஜமீனின் கௌரவம் பாதிக்கப்படுமே. பலர் பலவிதமாக பேசுவார்களே. நீ யார் பேச்சையோ கேட்டு விட்டு வந்து இப்படி பேசுற? மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எப்போதும் போல் அமைதியாக போய் உன் வேலையை பார் என்று அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் முருகேச பூபதி. தலை குனிந்தவாறு அங்கிருந்து சென்ற முகுந்த பூபதியும் நடந்த மனைவியிடம் சொன்னார். மனைவி ஆத்திரம் அடைந்தாள். அதன் பின்னர் அண்ணன் தம்பி உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட தொடங்கியது. எப்போதும் போல் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்ணும் நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. தன் குழந்தையை கூட அவரிடம் அனுப்புவதை தவிர்த்தார்கள். தகவல் பரிமாற்றம் பணியாட்கள் மூலம் தான் நடந்தது. முகுந்த பூபதியால் மனைவி மீறி செயல்பட முடியவில்லை. 1 வாரம் கழிந்தது. முகுந்த பூபதி தன் மனைவியுடனும் குழந்தையுடனும் சாந்தா தேவியின் தந்தை ஊருக்கு, மாமனார் ஊருக்கு புறப்பட்டு சென்றார். அந்த தகவலை நேரடியாக அண்ணனிடம் தெரிவிக்காமல் ஜமீன் மேனேஜர் மூலமே தெரிவித்தார். சாந்தா தேவி தன் தந்தையிடம்
பாகப்பிரிவினை பற்றி பேசினார். அவரோ ஒன்றாக இருக்கும் வரைதான் மதிப்பும் மரியாதையும். அரண்மனையை விட்டு வெளியே போனால் 10ஓடு 11 தான். ஜமீன்தார் எவ்வளவு பெரும் புள்ளி, அதனால் அவருக்கும் தர்ம சங்கடம் தானே. மேலும் அவருக்கு பின்னே ஜமீன் சொத்து முழுவதும் உன்னுடைய குழந்தைக்கு தானே. பாகப்பிரிவினை பேச்சை விட்டு எப்போதும் போல் அமைதியாக இருங்கள் என்று அறிவுரை கூறினார். அவர் மனைவியும் அவரது அறிவுரையை ஆமோதித்தார். அவர் பேச்சை சாரதா தேவி கேட்பதாக இல்லை. முருக பூபதியும் மனைவி சொன்னதையே வலியுறுத்தவே வேறு வழியின்றி அவர் ஒப்புக்கொண்டார். முருக பூபதிக்கு தகவல் கொடுத்துவிட்டு தனக்கும் முருக பூபதிக்கும் வேண்டிய பொதுவான 2 முக்கிய பெருமுகளை அழைத்துக் கொண்டு 4 நாள் கழித்து சாரதா தேவியின் தந்தை தாமரைப்பட்டி அரண்மனைக்கு சென்றார். முகுந்த பூபதியும் அண்ணனை பார்க்க அவருடன் சென்றார். அப்போது பிற்பகல் 4 மணி. வந்தவர்களுக்கு காபியும் டிஃபனும் கொடுத்து முருக பூபதியும் அவர் மனைவியும் உபசரித்தார்கள். சிறிது நேரம் பொது விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு சாந்தி தேவியின் தந்தை முருக பூபதியிடம், மாப்பிள்ளை, நாங்கள் வந்த விஷயம் என்று மெதுவாக ஆரம்பித்தார். கொஞ்சம் பொறுங்க மாமா என்று அவரை அடக்கிவிட்டு முருக பூபதி ஜமீன் மேனேஜர் நோக்கி ஜாடை காட்டினார். அவர் உள்ளே சென்று சிறிது நேரத்தில் நிறைய பத்திரக்கட்டுகளோடு திரும்பி வந்தார். மாமா, பாகப்பிரிவினை விஷயமாகத்தானே வந்தீங்க என்று கேட்க சாந்தி தேவியின் தந்தை மௌனமானார். முருகேச பூபதி ஜமீன் மேனேஜரை நோக்கி கையசைத்து ஜாடை காட்ட அவர் ஒவ்வொரு பத்திரமாக எடுத்து அது முகுந்த பூபதியின் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்ததை அனைவருக்கும் காட்டினார். அந்த சொத்து விவரங்களையும் விளக்கினார். வெள்ளைக்கார அதிகாரிகளும் முக்கிய பிரமும் வந்தால் தங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த அரண்மனையை விட வசதிகள் கொண்ட ஆடம்பரமான விருந்தினர் மாளிகையும் தம்பி முருக பூபதியின் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. திக்பிரமை அடைந்தவர்கள் போல உட்கார்ந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை விட தாராளமாகவே ஜமீன்தார் பல மடங்கு சொத்துக்களை தன் தம்பிக்கு எழுதி வைத்திருந்தார். கால்நடைகள், கார்கள் மற்றும் பிற விரைந்த சொத்துக்களை முருகபூபதியின் பெயருக்கு மாற்றிய அந்த பட்டியலையும் ஜமீன் மேனேஜர் அவர் கொடுத்தார். முருகபூபதியின் மாமா உணர்ச்சி வசப்பட்டு, மாப்பிள்ளை, நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, உங்கள் தாராள மனசை புரிஞ்சுக்காம நாங்க வந்ததே தப்பு என்றார் வருத்தத்தோடு கூறினார். அப்போது முருகபூபதி, பரவாயில்லை மாமா, யாருக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் மொத்தமாக போய் சேரும் சொத்தில் ஒரு பகுதியை தானே கொடுத்திருக்கிறேன், இன்னும் ஏதாவது வேண்டும் என்றால் கூட தருகிறேன் என்று சொன்னார். வந்திருந்த ஒருவர் இதுவே அதிகம் என்று ஏதோ சொல்ல முயன்றவரை தடுத்த முகுந்த பூபதி, அண்ணன் தனது பெருந்தன்மையால் பிறர் முன் தன்னை தோற்கடித்து விடுவார் என்று அஞ்சி, எல்லாம் சரி, கட்டிச்சேவர்களில் பெரிய கொம்பன் சிறிய கொம்பன் இரண்டிலும் ஒன்று வேண்டும், 2 கட்டிச்சேவர்கள் ஒரு கட்டிச்சேவல் எனக்கு வேண்டும் என்றார். அதையேன் பிரிக்கணும், குஞ்சிலே இருந்து ஒன்னாவே இருக்குதுங்க, 2ம் சேர்ந்தே இருக்கட்டும், வேணும்னா 2ஐயுமே தம்பி எடுத்துக்கட்டும் என்றார் அண்ணன். அது அப்படியெல்லாம் வேண்டாம், அதுல ஒண்ணுதான் வேண்டும் என்று முகுந்த பூபதி அடம் பிடிக்கவே சின்ன கொம்பன் என்ற சேவல் அவரது பாகமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. தாமரைப்பாடி அரண்மனை சேவல்கள் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானவை. மிக உயர்ந்த ஜாதி சேவல்கள், 2ம் ஒரு தாய் வயிற்று குஞ்சுகள், நல்ல உயரம், கம்பீரமான தோற்றம், அச்சமூட்டும் பார்வை. அவை எந்த சேவல் கட்டிலும் இதுவரை தோற்றது இல்லை. அவற்றுக்கு தீவனம் போட்டு பராமரிக்க பணியாட்கள் இருந்தனர். கால்நடை மருத்துவர் அடிக்கடி வந்து அவற்றை பரிசோதித்து வந்தார். எத்தனையோ முக்கிய பிரமுகர்கள் அவற்றிலிருந்து குஞ்சு இறக்க கேட்டும் ஜமீன்தார்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சேவல்களை சாதாரணமாக நடக்கும் சிறிய அளவிலான சேவல் கட்டுகளுக்கு இறக்க கூடாது என்பதை ஜமீன்தார் கொள்கையாக வைத்திருந்தார். தீபாவளி, பொங்கல், ஆடிப்பெருக்கு போன்ற முக்கிய நாட்களிலே ஊத்துக்குளி, புறையபாளையம், சமத்தூர், ராமவட்னம் ஆகிய முக்கிய ஊர்களில் நடக்கும் பெரிய அளவிலான சேவல் கட்டுகளில் மட்டுமே அவை இறக்கப்படும். அந்த பகுதியில் உள்ள ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், முக்கிய பிறர்களும் தங்கள் சேவல்களை அந்த சேவல் கட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்களும் சேவல் கட்டு மைதானத்தில் ஒன்றாக அமர்ந்து பார்வையிடுவது, அனைவரும் மது, மாமிசம், சீட்டாட்டம் என்று உல்லாசமாக பொழுதை போக்குவதில் கழிப்பார்கள். சேவல் கட்டு முடிந்ததும் 2 ரேக்லா வண்டிகளில் தனித்தனியாக சின்ன கொம்பனும் பெரிய கொம்பனும் ஏற்றப்படும். அவை கம்பீரமாக நிற்க ரேக்லா வண்டியில் இருபக்கத்திலும் தடுப்புகளிலும் பொருத்தப்பட்டுள்ள கொக்கிகளில் அன்றைய கட்டில் அவை வீழ்த்திய சேவல்களின் உடல்கள், கோச்சை தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். சேவல்களின் அருகில் அவற்றை பராமரிக்கும் பணியாளர் உட்கார்ந்திருப்பார். ஒவ்வொரு ரேக்லா வண்டியிலும் குறைந்தது 10 கோச்சைகளாவது இருக்கும். ரேக்லா வண்டிகள் தாமரைப்பட்டிக்குள் இருந்ததும் மக்கள் இருபுறமும் திரளாக கூடி நின்று அவற்றை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். அரண்மனை வாசலில் சேவல்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்படும். சில மணி நேரம் கழிந்ததும் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்ததும் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பொதுமக்கள் அரண்மனைக்கு செல்வார்கள். அவர்களுக்கு கோச்சைக்கறி தாராளமாகவே
பகிர்ந்து அளிக்கப்படும். அன்று இரவு அந்த ஊர் முழுவதும் கோச்சைக்கறி குழம்பு வாசனை ஊரையே தூக்கும். பாகப் பிரிவினை சுமூகமாக முடிந்தாலும் பகை உணரும் முகுந்த பூபதியின் மனதிலும் அவர் மனைவியின் மனதிலும் அகலவில்லை. அதன் காரணமாகவே வேண்டுமென்றே கொள்கைக்கு விரோதமாக முகுந்த பூபதி சின்னக்கொம்மன் சேவலை உள்ளூர்கட்டில் இறக்க வந்திருந்தார். ஜமீன்தார் முருக பூபதி சேவல்கட்டு மைதானத்துக்கு விரைந்ததும் காரை விட்டு இறங்கி தனக்கென இடப்பட்டிருந்த இருக்கையை நோக்கி கம்பீரமாக நடந்து சென்றார். அங்கிருந்தோர் அனைவரும் எழுந்து நின்று அவரை குனிந்து வணங்கினர். ஏற்கனவே அங்கு வந்து சாதாரணமாக அமர்ந்திருந்த முருக பூபதி அண்ணனை பார்த்ததும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து காலை ஆட்டிக்கொண்டு சட்டை பையில் இருந்த சிகரெட் எடுத்து பற்ற வைத்து விட்டு அலட்சியமாக பார்த்தார். ஜமீன்தார் கோபத்தால் நெருப்பை போல் சிவந்தது. அங்கிருந்தவர்கள் என்ன ஆகுமோ என்று திகிலோடு பார்த்தார்கள். ஜமீன்தார் தம்பியின் சிகரெட் புகை வளையத்துக்குள் நுழைந்தே தன் இருக்கைக்கு செல்ல வேண்டி இருந்தது. கடுகடுத்த முகத்தோடு அவர் தன் இருக்கையில் அமர்ந்ததும் சேவல் கட்டு துவங்கியது. முதல் கட்டிலேயே பெரிய கொம்பனும் சின்ன கொம்பனும் இறக்கப்பட்டன. 2 சேவல்களின் கால்களிலும் கூர்மையான பளபளக்கும் கத்திகள் கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் காப்பாளர்கள் அவற்றின் வாயிலே சாராயத்தை ஊற்றி காதுகளில் வாய்களினால் ஊதி முறைப்படி என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து அவற்றை களத்தில் இறக்கினார்கள். அவை பிடரியை சிலிர்த்துக் கொண்டு ஒன்றையொன்று நோக்கி வேகமாக பாய்ந்து சென்றன. 2ம் அருகில் வந்ததும் அவை சட்டென்று நின்று ஒன்றையொன்று உற்று பார்த்தபடி நின்றன. பின் நெருங்கி ஒன்றின் அழகால் மற்றொன்றின் இறக்கியை கோரி அன்பை வெளிப்படுத்தியவாறு இருந்தன. வெகு நேரமாகியும் எல்லோரும் எதிர்பார்த்தபடி அவை சண்டையிடவில்லை. அவை பிரிக்கப்பட்டு மீளவும் அவற்றின் வாயில் சாராயம் ஊற்றப்பட்டு காதில் ஊதப்பட்டு தட்டி கொடுத்து உற்சாகம் ஊட்டப்பட்டு 2வது முறையாக அவை களத்தில் இறக்கப்பட்டன. இப்போதும் அவை சண்டையிடவில்லை. மைதானத்தில் ஓடி படைத்து விளையாடின. மீண்டும் அவை பிரிக்கப்பட்டு 3வது முறையாக வாயில் நிறைய சாராயம் ஊற்றப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டன. இப்போது போதை அதிகமானதால் அவை தள்ளாடி மைதானத்தின் நடுவில் சென்றதும் 2ம் ஒன்றையொன்று நெருங்கி அணைத்தது போல் படுத்துக் கொண்டன. சின்ன கொம்பன் தன் கழுத்தை பெரிய கொம்பனின் கழுத்தின் மேல் வைத்து கொண்டது. போதையிலும் அவற்றின் பார்வையில் பாசம் வெளிப்பட்டது. நீண்ட நேரமாகியும் அவை அப்படியே படுத்திருந்தன. இதை பார்த்த முகுந்த பூபதிக்கு கோபம் தலைக்கேறியது. தனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டதாக கருதினார். தன் சட்டைப்பையிலிருந்து தோட்டா நிரம்பிய கை துப்பாக்கி எடுத்து ஆத்திரத்தோடு அந்த சேவல்களை பார்த்து நீட்டினார். இப்போது அவருக்கு பின்னால் இருந்து ஒரு குரல், என்ன இருந்தாலும் அவை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளப்பா, எத்தனை சாராயத்தை ஊத்தினாலும் அதுகளோட புத்தி மங்காது, பாசம் போகாது. எத்தனை அன்போடு ஒன்றையொன்று அணைத்தது போல் படுத்திருப்பதை பார். பாவம், என்ன செய்தாலும் அவை சண்டை போட போவதில்லை. ஆனால் மனுஷங்க தான் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்னு பாசம் இல்லாம ஒண்ணுமில்லாத சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போடுகிறோம். அந்த பறவைகளுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லையே என்று ஒலித்தது. முருகபூபதி இப்போது நீட்டிய துப்பாக்கியோடு பின்பக்கம் திரும்பி அவ்வாறு சொன்னது யார் என்று பார்க்கிறார். அங்கே சட்டை போடாமல் அழுக்கு வேட்டியோடு தலையில் அழுக்கு முண்டாசி கட்டிக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு ஒரு நடுத்தர வயது கிராமத்தான் நின்று கொண்டிருந்தான். முகுந்த பூபதியின் துப்பாக்கி தன்னை நோக்கி நீட்டப்பட்டிருந்ததை பார்த்ததும் அவனுக்கு குலை நடுங்கியது. பயத்தால் உடல் வேர்த்து விறுவிறுத்தது. அங்கு நின்றிருந்தவர்களும் என்ன ஆகுமோ என்று திக்மரமையோ படுத்தவர்களாக பார்த்தார்கள். அப்பொழுது ஜமீன்தார் முருக பூபதி தன் இருக்கையை விட்டு எழுந்து காரை நோக்கி நடக்க தொடங்கினார். என்ன நினைத்தாரோ முகுந்த பூபதி தன் கையில் இருந்த துப்பாக்கி சட்டை பையில் வைத்துக் கொண்டு அண்ணன் அருகில் வரும்பொழுது எரிந்து கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதித்தவாறு காலில் போட்டு மிதித்தவாறு சட்டென எழுந்து நின்று தலை குனிந்து கைகட்டி நின்றார். முகுந்த பூபதி தம்பியை கடந்து சென்ற போது அவருடைய இருவருடைய கண்களும் சந்தித்துக் கொண்டன. அந்த சந்திப்பில் இப்போது பகை இல்லை, கொஞ்சம் பாசம் இடையோடியது.